10 வயதிலேயே பெற்ற தாயை இழந்த நிலையில் பள்ளிக்கு செல்வதை விட்டுவிட்டு வீட்டு வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது சுந்தரிக்கு. அடுப்பங்கரையில் சமைப்பதும் ஆற்றங்கரையில் துவைப்பதும் அத்துப்படி. வேலை செய்வதற்கு எப்போதுமே தயங்கியதில்லை. பிறர் வேலையையும் இழுத்து போட்டு தானே செய்வதும் கூட பிடித்திருந்தது என்பதை விட அதுவே பழகிவிட்டது. மனித குணமே தன் வேலையை பிறர் மீது சுமத்துவதுதான். தாமாக முன்வந்து பிறர் தன் வேலையை செய்வதென்றால் அலாதி பிரியம் ஏற்பட்டு சூழ்நிலை விருப்ப கைதிகளை நிரந்தர விருப்பமில்லா கைதிகளாக மாற்றிவிட்டு நிரந்தரமாக தாம் அச்செயல்களிலிருந்து விடுதலையாகி விடுவது மனித இயல்பாகிவிட்டது. சிறுவயதில் விடுமுறைக்கு தாய்வழி மாமன் வீட்டிற்கு போனால் சம வயதுள்ள மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் போது சுந்தரி மட்டும் தன் அத்தையோடு சேர்ந்து சமையல் பாத்திரங்களை கழுவி கொண்டிருப்பாள். பிறர் வீட்டு சாப்பாட்டை கூட தன் உழைப்பை கொடுத்த பின் சாப்பிட வேண்டுமென நினைப்பாள். விளையாட்டு நம் வாழ்விலேயே விளையாடிய பிறகு விளையாடுவது எதற்கு என வித்தியாசமாக யோசிப்பதால் தனக்கு பதிலாக தம்பி தங்கையை விளையாட அனுப்பிவிடுவாள். ஒருமுறை தந்தையின் சகோதரி அத்தை வீட்டிற்கு சென்றிருந்த போது அத்தை பெண்கள் தன்னை விட வயதில் மூத்தவர்களாக இருந்த போதும் வீட்டு வேலை எதுவும் செய்யவில்லை. கேட்டதற்கு எங்க அம்மா இருக்கும்போது நாங்க எதுக்கு வீட்டு வேலை செய்யணும் என பதில் சொன்னதும் தனக்கு அம்மா இல்லாத நிலையை எண்ணி வருந்தி கண்ணீர் வடித்தாள். தனக்கு ஏற்பட்ட நிலை தனது சகோதர சகோதரிக்கு ஏற்படக்கூடாது என நினைத்து அன்று முதல் ஒரு தாயை போல அவர்களை காத்திட தாயின் வேலைகளை தானே செய்து அவர்களை கவலையின்றி மற்ற சம வயது குழந்தைகளுடன் விளையாட அனுப்பிவிடுவாள் சிறுமியான சுந்தரி. தற்போது வயதாகிவிட்ட நிலையில் தான் தாயின் ஸ்தானத்திலிருந்து வளர்த்த தங்கையும் தம்பியும் உயர்ந்த நிலையிலிருந்தும் உதவ முடியாத தூரத்தில் வெளிநாட்டில் இருப்பதாலும் தன் மகனும் தனக்கு உதவ முடியாமல் வெளியூரில் வேலை பார்ப்பதாலும் வெளியில் அவர்களுடன் பிறந்த ஊரை விட்டு சென்று தங்க தான் விரும்பாததாலும் 70 வயதிலும் ஓய்வெடுக்காமல் தனது வேலைகளை தானே செய்ய வருத்தப்படவில்லை சுந்தரி. மகன் மனைவி மகளுடன் வரும்போதெல்லாம் பிடிவாதமாக அவர்களை வேலை செய்ய விடாமல் தானே சமைத்து பரிமாறுவது பிடித்திருந்தது. யாருமில்லாத நேரத்தில் கடந்த காலத்தை ஓய்வு நேரத்தில் அசை போட்டு பார்ப்பதும் இசை கேட்பதும் உடல் தசைகள் தளராமல் அசைந்து நடக்க இயலும் என புரிந்து வைத்துள்ளதால் யாரிடமும் எரிந்து விழாமல் பிறருக்காக பரிந்து பேசி வாழ பழகியதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து நெஞ்சை அழுத்தவில்லை. அப்பெல்லாம் நல்லவங்களுக்கு மதிப்பு இருந்தது. கெட்டவங்களை ஊரும் உறவும் சேராம ஒதுக்கி வச்சிருவாங்க. இப்பெல்லாம் பெருசா ஆரும் நல்லவங்க கெட்டவங்க பார்க்கறதில்ல. எங்க காலத்துல ஒரு நாளைக்கு வீட்டு பொம்பளை புள்ள வெளியூருக்கு ராத்திரி போயிட்டு வந்தாலே தப்பா பேசி போடுவாங்க. தப்புன்னா 15 வயது நிறைந்த மகன் வழி பேத்தி சுகி வெகுளியாக கேட்டாள். தப்புனா தப்பு தான், உனக்கு புரியிற வயசு தானே, புரிஞ்சுக்கோணும். பொம்பளைங்களை அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்போ காலம் ரொம்பவே மாறிப்போச்சு. அன்னைக்கு பொம்பளை பிள்ளை ராத்திரியில் வெளியில் போயிட்டு வந்தா நல்லவளாவே இருந்தாலும் கெட்டவன்னு மனசே இல்லாமல் மட்டமாக பேசினாங்க. இப்போ எல்லாருமே ராத்திரி பகலா வெளியூருக்கு வெளி தேசத்துக்கு போகிறது வாரது தங்குறதுனால ஆரும் குத்தம் கண்டுபிடிச்சி பேசுறதில்ல. ஊரே பண்ணும்போது தப்பும் கூட சரியாத்தான் படும். ஒருத்தர் பண்ணுனா தான் தப்புன்னு படும். ஊரில் ஒருத்தன் குடிச்சா குடிகாரன்னு பேசுகிறவங்க எல்லாரும் குடிக்கிறதுனால மதுப்பிரியன்னு சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி. ஒன்னி திருடனை பணப்பிரியன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எல்லாம் கலிகாலம். பாட்டி சொல்ல கேட்ட பேத்தி விழுந்து விழுந்து சிரித்தார். அப்பதான் நீங்கள் இப்போவே இப்படி பேசுகிறீங்க, சின்ன வயசில் எப்படி பேசியிருப்பீங்க? அதை பேசி என்ன சாமி பண்ணுறது? சின்ன வயசில் என்ற பேச்சை ஒரு கண்ணால வீட்டில் ஒண்டி நின்று கேட்டுட்டு இருந்த உங்கள் அப்பாரு காலை முட்லும் ஒன்ற பேச்சை என்ற காதில் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குதுன்னு என்ற கிட்ட வந்து கேட்டு போட்டாரு. நானும் ஒரு வகையில் அவருக்கு முறை பொண்ணுதான்னு வச்சுக்குவேன். நானும் அவர் பேச்சை கேட்டு வெண்ணையாட்ட உருகி போய் அப்படின்னா என்னை கண்ணாலங்கட்டிக்கோணும்னு சொன்னதும் சந்தோஷம் தாங்க மாட்டாமல் பல பேர் சுற்றி இருக்கிறத மறந்து போட்டு என்னை தூக்கி ஒரு சுற்றி போட்டாரு. ஐயோ, அப்புறம் என்ன, உறவுக்காரங்க பார்த்து போட்டதுனாலையும் எனக்கு அம்மாக்காரி இல்லாததுனாலையும் கண்ணாலம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வசதி என்ற அப்பனுக்கு இல்லாமல் போனதுனாலையும் பழனி முருகன் புண்ணியத்தில் அந்த கண்ணால வீட்லேயே ஒரு தாலிச்சரடை கொடுத்து என்ற கழுத்தில் கட்டி போட சொல்லி உறவுக்காரங்க சொன்னதும் யோசிக்காமல் உங்கள் அப்பாரு தாலியை கட்டி போட்டார். அப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்படித்தான் ஊரெல்லாம் பேசிட்டாங்க. நானும் அவரை பார்த்து தாலி கட்டுறதுக்கு முன்னால் ஒரு கேள்வியை கேட்டு போட்டேன். என்ன கேட்டீங்க? என்ற தம்பி தங்கச்சியை பெத்த அப்பா நாட்டை பார்த்துக்கோணும், நம்மளுக்கு குழந்தை வேண்டான்னு தான். அடப்பாவமே, அப்புறம் என்னோட அப்பா எப்படி பிறந்தாரு? அதை பேசி என்னாகுது? என்ற தம்பியை தங்கச்சியை படிக்க வச்சு
கண்ணாலம் பண்ணி அவங்க வேலைக்கு வெளியூருக்கு போனதுக்கு பின்னால தான் குழந்தை ஞாபகமே வந்துச்சு. சொல்லப்போனால் அது வரைக்கும் 10 வருஷ காலம் நாங்கள் ஒன்றா சேர்ந்து எங்கேயும் போனதில்லை. ஒரு வீட்டுக்குள்ளே படுத்ததும் இல்லை. ராத்திரியானா அவர் தோட்டத்து வீட்டுக்கு போயிடுவார். நானும் தம்பி தங்கச்சி கூட படுத்துக்குவேன். சொல்லும்போதே பாட்டி சுந்தரி கண்ணீர் விட பேத்தி சுகி தானும் அழுதா. பாவம் நீங்க, சொன்னவள் பாட்டியை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள். அப்புறம் ஒன்ற அப்பம் பிறந்து நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவனையும் ஒரு வேலை செய்யாமல் வளர்த்தினேன். அவனும் படித்து போட்டு வேலைக்கு போய் என்றகிட்ட சொல்லாமையே ஒன்ற அம்மாக்காரியை கண்ணாலம் பண்ணிட்டு வந்து நின்னான். அந்த கவலைனாலேயே என்ற வீட்டுக்காரரு கஞ்சி தண்ணி குடிக்காம வருத்தப்பட்டு நிரந்தரமாக என்னை விட்டு போட்டு போய் சேர்ந்துட்டாரு. நானும் அவர் கூடவே போயிருக்கணும். அப்பாரு சாடையில் நீ பிறந்ததும் எனக்குள்ளே இருந்த கவலை ஓடியே போச்சு. உனக்கும் வேலை செஞ்சு உன்னையுமே என்ற தம்பி தங்கச்சி ஒன்ற அப்பனையும் காப்பாற்றின மாதிரி காப்பாற்றி போடணும்னு உசரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கவே. பழம் கொடுக்குற மரம் மாதிரி மற்றவங்க சந்தோஷத்துக்காகவே வாழ பழகிட்டீங்க. அடுத்த ஜென்மத்தில் உங்கள் வயிற்றுல நான் பிறக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்பத்தா என கூறிய வெளியூரிலிருந்து விடுமுறையில் தனியாக இருக்கும் தன்னை பார்க்க பெற்றோருடன் வந்திருந்த பேத்தியை அழைத்து பாசம் பொங்க மடியில் அமர வைத்து ஒரு தாயை போல அணைத்த போது சுந்தரி மனம் எல்லையற்ற மகிழ்ச்சி பெற்றது.